நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு செய்கிறதுக்கு வெறும் வரமிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு இதை மட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வேணுங்கிறவங்க கறி மிளவடி வீட்டிலே செஞ்சுருந்தா அதை சேர்த்திக்கலாம். நாங்கள் ஊருக்கு போனால் அடிக்கடி இந்த மாதிரி தான் செய்வோம். ஏன்னா அம்மா வீட்லேயே கோழி இருக்குது. அம்மாவே கோழி வளர்த்துறங்காட்டி கோழிக்கெல்லாம் மருந்து கொடுக்க மாட்டாங்க. இயற்கையாகவே தலை செடிகளெல்லாம் கொண்டாந்து அதுக்கு தீனியாக கொடுப்பாங்க. ஊரில் முளைப்பாரி எடுத்து முடித்தோன்னையுமே அன்றைக்கே நான்வெஜ் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைன்னா சண்டே தான் நிறைய பேர் செய்வாங்க. வியாழக்கிழமையே முளைப்பாரிங்காட்டி அன்றைக்கே நாங்கள் மத்தியானம் முளைப்பாரி விட்டுட்டு வந்துட்டு மத்தியானம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். 2 கோழி அம்மா பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அதனால் கறி எடை 3 கிலோவாட்ட வந்துருச்சு. அப்புறம் நாங்கள் இந்த மாதிரி தண்ணி குழம்பு வச்சு செய்யலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்துட்டு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்த்துறீங்களோ அப்போ தான் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள்லாம் எப்படி செய்வீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊர் திருவிழாவை நான் லாங் வீடியோவாக போடுறேன், பாருங்கள்.